இன்னைக்கு கல்யாண வீட்டு ஸ்டைலில் உருளைக்கிழங்கு மசாலா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த உருளைக்கிழங்கு மசாலா செய்கிறதுக்கு நான் 5 உருளைக்கிழங்கு எடுத்து வேக வச்சுருக்கேன். அதில் இருக்க மேல் தோலெல்லாம் உரித்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். கொஞ்சம் பெரிய பீஸாகவே கட் பண்ணிக்கலாம். அடுப்பில் பேன் வச்சுட்டு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்ச பிறகு 1 டீஸ்பூன் கடுகு உளுத்தம்பருப்பு போட்டுக்கலாம். அது நல்லா பொரிஞ்ச பிறகு 1 டீஸ்பூன் ஜீரகம் போட்டுக்கலாம். 15 பூண்டு 2ஆக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் அதோடு சேர்த்துடலாம். சேர்த்துட்டு கொஞ்சமாக வதக்கி விடணும். 2 வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் அதோடு சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடணும். பூண்டு வெங்காயத்தில் இருக்க பச்சை ஸ்மெல்லாம் போகணும். 1/2 டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். ரெண்டு தக்காளி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் அதோடு சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா குழையிற மாதிரி வதக்கி விடணும். கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா வதக்கி விடணும். ரெண்டு பச்சை மிளகாய் 2ஆக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் அதோடு சேர்த்துறேன். இந்த மாதிரி நல்லா வதங்கி வந்த பிறகு 1 டேபிள் ஸ்பூன் தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் தனியா சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் போட்டுக்கலாம். 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு அதில் இருக்க பச்சை ஸ்மெல்லாம் போகணும். நல்லா வதக்கி விடணும். 1 கப் தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றிட்டு அது எல்லாமே நல்லா கிரேவி மாதிரி வர வரைக்கும் அதை நல்லா வதக்கி விடணும். 1 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன். இந்த மசாலா எல்லாமே கெட்டியாக வர வரைக்கும் கொஞ்ச நேரம் வேகட்டும். நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற அந்த உருளைக்கிழங்கு எல்லாத்தையும் அதோடு சேர்த்துடலாம். உருளைக்கிழங்கு அந்த மசாலாவோட சேர்த்த பிறகு அடுப்பை சிம்மில் வச்சுட்டே வதக்கி விடணும். இந்த மாதிரி நல்லா கெட்டியாக வர வரைக்கும் நல்லா வதக்கி விடணும். ஒரு 2 நிமிஷம் மூடி போட்டு வேக வைக்கலாம். உப்பு காரம் எல்லாமே அந்த உருளைக்கிழங்குல சேர்ந்துரும். கொஞ்சமாக கொத்தமல்லி தூவி விட்டுக்கலாம். இதோட அளவுகள்லாம் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போட்டிருக்கேன், பார்த்துக்கோங்க. ரெடி ஆயிடுச்சு. இதை செஞ்சு பாருங்கள். இது ரொம்ப நல்லாயிருக்கும். இதை செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.